Hi students, good evening. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அண்ட் நேமிங் த காம்பவுண்ட். முன்னாடி கிளாஸில் நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நேம் பண்ணுறது அப்படின்றத இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேமிங்க்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்கைல் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்கைல் குரூப்ஸை எப்போவுமே ஆர் குரூப்ஸ் ஆர் கால் ஆல்கைல் குரூப்ஸ். ஆர் குரூப் அப்படின்னா என்னது? ஆர் குரூப் அப்படின்னா மெத்தில், எத்தில், ப்ரோப்பைல். ஸோ எங்கேருந்து இந்த மெத்தில், எத்தில், ப்ரோப்பைல் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். CH4 அப்படின்னா என்னது? மீத்தேன். ஏன் இது CH4 மீத்தேன் சொல்கிறோம்? ஏன்னா ஒரு கார்பன் வித் அ சிங்கிள் பாண்ட், ஸோ இட் இஸ் மீத்தேன். ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம எடுத்துட்டோன்னா CH4 என்னவா மாறிடுச்சு? CH3 மாறிடுச்சு. ஸோ CH3 மாறினதுனால மீத்தேன் சேஞ்சஸ் இன்டு மெத்தில். ஸோ இந்த மெத்தில் தான் ஆல்கைல் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஈத்தேன் எடுத்துக்கலாம். C2H6 இது என்னது? ஈத்தேன். ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணால் C2H5. ஸோ ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு? C2H5. ஸோ ஈத்தேன் என்னவா மாறிடுச்சு? ஏத்தில். ஸோ இதுவும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம்? வி கால் இட் அஸ் ஆல்கைல் குரூப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ண we will be getting ethyl, we will be getting methyl, ethyl, propyl, butyl, pentyl. ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆல்கைல் குரூப் பண்ணுறோம். சரி, இப்போது ROH இதுனா என்னது? ஆல்கஹால். இது எல்லாமே இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். RCOOH இது என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட். RNH2 அமீன். RCONH2 அமைடு. இதெல்லாம் நீங்கள் படித்து மகப் பண்ணி தான் ஆகணும். ஸோ மகப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, நம்ம நேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது RCHO இதுனா என்னது? ஆல்டிஹைட். RCOR கீட்டோன். ஸோ இந்த ஆர்லாம் என்ன நான் சொல்லேன்? இப்போது ஆல்கைல் குரூப்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம ஒரு ஆல்கைல் குரூப்பை போடலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் சொன்னேன் இல்லையா? இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? மெத்தில் போடுறேன். CH3. இந்த CHOவை நான் அப்படியே எழுதுகிறேம்மா, CHO. ஸோ அப்போ என்ன வரும்? CH3 CHO. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா 2 கார்பன் இருக்குது. ஸோ இது என்ன குரூப்பு? ஆல்டிஹைடு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ 2 கார்பன் வித் இது ஆல்டிஹைடு குரூப் இருந்துச்சுன்னா 2 கார்பன் அப்படின்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எத்துன்னு சொல்கிறோம். இது ஆல்டிஹைடு அப்படின்றதுனால we are naming it as எத்தனல் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? எத்தனல் அப்படின்றோம். AL stands for aldehyde. சரி, அப்போ அதே மாதிரி நம்ம ஆல்கஹாலுக்கும் பார்க்கலாம். ஆல்கஹாலுக்கு பார்க்கும்போது என்ன பார்க்கலான்னா, இப்போ ஆல்கஹால் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? CH3 போடுறோம். CH3OH. ஒரே ஒரு கார்பன்னா நான் என்னன்னு சொன்னேன்? மெத்துன்னு சொன்னேன். இது என்னது? இது ஆல்கஹால் அப்படின்றதுனால இது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? மெத்தனால். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால்னா OL, ஆல்டிஹைட்னா என்னென்னமா சொல்கிறோம்? AL. ஸோ அதனால தான் இங்கே என்னென்னு வந்துருச்சு? AL, எத்தனல். அடுத்தது கீட்டோன். RCOR அப்படின்னா என்னது? கீட்டோன். RCOORனா என்னது? எஸ்டர். ROR அப்படின்னா என்னது? ஈத்தர். RCOCl அப்படின்னா என்னது? அசைல் குளோரைட். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி கிளாஸில் முன்னாடி வீடியோவில் நான் ரூல்ஸில் சொன்னேன். எப்படி நம்பர் பண்ணணும்னு சொன்னேன். இப்படி நம்பர் பண்ணணும். எப்படி? we have to give the lowest priority to the substituent. அப்போ lowest priority substituent கொடுக்கும்போது யார் வந்து substituent இந்த செயினில்? இந்த CH3 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? substituent. ஸோ லோவஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம இப்படி தான் நம்பரிங் பண்ணணும். இப்படி நம்ம நம்பர் பண்ணோன்னா 1 2 3னா இந்த கார்பனுக்கு என்ன ஆகிடுச்சு? 4ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த வே ஆஃப் நம்பரிங் தப்பு. அப்போது 1 2 3. ஸோ the third is the lowest number which you have to give to the substituent. அப்போ தேர்ட் பொசிஷனில் நம்ம இந்த CH3 என்னென்னமா சொல்கிறோம்? மெத்தில். 3 மெத்தில். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூவெண்ட்டுக்கு தான். இப்போ நம்ம இது பார்க்குறது என்ன நேம் பண்ணுறோம்? IUPAC எப்படி நேம் பண்ணுறோம்? IUPACனா என்னது? இந்தியன் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து IUPAC நேம் இதுக்கு எப்படி வைக்கிறோன்றது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்ட் பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? மெத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் we have. 6 கார்பன்ன்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹெக்சேன் அப்படின்றோம். 3 மெத்தில்
ஹெட்சேன். ஏன் ஹெட்சேன் சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பாண்ட், அதனால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெட்சேன் அப்படின்றோம். இப்போது நம்ம முன்னாடி படித்த ரூல்ஸ் படியே இப்போ இந்த காம்பவுண்ட் பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் என்னென்னா CH3 CH CH2 CH3. எப்படிமா நம்பரிங் பண்ணணும்னு நான் சொன்னேன், ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்தே நம்பரிங் பண்ணணும். அப்போ எது ஃபங்க்ஷனல் குரூப், இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு பேர் என்னது, ஆல்டிஹைட். ஸோ இங்கேருந்து நம்ம நம்பர் பண்ணலாமா, 1 2 3 4. அப்போது இது இப்படி ஆகுது நம்பரிங் பண்ணும்போது. இதுதான் லாங்கஸ்ட் செயின். யூ ஹாவ் டு சூஸ் திஸ் செயின் இன் சச் அ வே யூ ஷுட் கிவ் த ப்ரையாரிட்டி டு த சப்ஸ்டிட்யூவன்ட் ஃபர்ஸ்ட், தட் டு த லோவஸ்ட் ப்ரையாரிட்டி. த சப்ஸ்டிட்யூவன்ட் இஃப் இட் இஸ் அ கார்பன் யூ ஹாவ் டு டேக் தட் கார்பன் ஆல்சோ இன் டு அக்கௌண்ட். அந்த கார்பனையும் நம்ம என்ன பண்ணணும், அதில் எடுத்துக்கணும். அப்போது செகண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது. செகண்ட் பொசிஷன்னா இது தான். இதில் யார் ஓட்டிகிட்ருக்கா, மெத்தில் இருக்காங்க. ஸோ 2 மெத்தில். அடுத்தது சரிம்மா இதை பேர் வச்சாச்சு. அடுத்து எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ எத்தனை கார்பன், 4 கார்பன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், வி கால் இட் எஸ் பியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியூட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன குரூப்பு, ஆல்டிஹைட். ஸோ பியூட்டனல் அப்படின்றோம். சரிம்மா, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். CH3 CH2 CH COOH CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இப்போ இங்கேயும் அதே தான். நம்ம வந்து லோவஸ்ட் பொசிஷன் வந்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்பரிங் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், இங்கே ஒரு COOH குரூப்பும் இருக்குது, இது என்ன குரூப் இருக்குது, ஆல்கீன் குரூப்பும் இருக்குது. யாருக்கு ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுக்கணும்னா COOH தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் ஆல்கீன் வரும். ஸோ அதனால் இங்கேருந்து தான் நம்ம நம்பரிங் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 1 2 3 4. இப்போ நம்ம பேர் வைக்கலாமா. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, எத்தில் இருக்குது. CH3 CH2னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், எத்தில். ஸோ செகண்ட் பொசிஷனில் எத்தில். தேர்டு பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, தேர்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ அப்போது செகண்ட் பொசிஷனில் எத்தில் சொல்லிட்டோம். 1 2 3 4. how many carbons we have here, 4 carbon. ஸோ ஒரு ஆசிடும் இருக்குது. நம்மளுக்கு எந்த பொசிஷனில் நம்ம டபுள் பாண்ட் இருக்குது, தேர்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 3 பியூட்டனாயிக் ஆசிட். பியூட்டனாயிக் ஆசிட் சொல்ல மாட்டோம், பியூட்டா ஈனாயிக் ஆசிட் அப்படின்வோம். பியூட்டா ஈனாயிக் ஆசிட்னா ஏன்னா இது டபுள் பாண்ட், அதனால் ஈனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா பயந்துடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் எப்படி பண்ணணும், லாங்கஸ்ட் செயினை நம்பர் பண்ணணும். ஸோ லாங்கஸ்ட் செயினை நம்ம நம்பர் பண்ணுறது எப்படி நம்பர் பண்ணுறோன்னா இப்படி நம்பர் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம லாங்கஸ்ட் செயினை நம்பர் பண்ணும்போது நம்ம சப்ஸ்டிட்யூவன்ட் எல்லாம் வருதான்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த வேலை நம்பர் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு லாங்கஸ்ட் செயின் வருது. ஸோ நம்பர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த பிளேஸில் சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்காங்க அப்படின்றதும் பார்க்கணும். இந்த இடத்துல 3 சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது. இங்கே ஒரு எத்தில் இருக்குது, இங்கே ஒரு எத்தில் இருக்குது, இங்கே ஒரு என்ன இருக்குமா, இது மெத்தில். சரியா, நான் இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எத்திலும் மெத்திலும் இருந்ததுன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி யார் ஃபஸ்ட்டு வருவா, தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, அப்புறம் தான் யார் வருவா, எம் வருவாங்க. ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு எத்தில் இருக்குது, தேர்டு பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது. அடுத்தது எந்த பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது, ஃபோர்த்து பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2 எத்திலுமே சேமாக இருக்குது, வேறு பொசிஷனில் இருக்கிறதுனால 3,4 டை எத்தில். எத்தனை எத்தில் இருக்குது, 2 எத்தில் இருக்குன்றதுனால டை எத்தில். ஃபோர்த்து பொசிஷன் நம்மளுக்கு என்னமா இருக்குது, மெத்தில் இருக்குது. ஸோ 4 மெத்தில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே எத்தனை கார்பன் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். எத்தனை கார்பன் இருக்குது, 7ன்றதுனால இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெப்டேன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஹோம்ஒர்க் தரேன், அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்லுங்க, இதுக்கு நீங்கள் நம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நேம் பண்ணுங்கள், ஐயூபேக் நேம் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ.